கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 43வது வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 43. உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, பார்வையற்ற ஒரு மனிதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செல்கின்ற வழியருகே உட்கார்ந்து உதவி கேட்டு கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வழியாய் செல்லுகிறார் என்ற உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் தம்மிடத்தில் வரவழைத்து, உனக்கு நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை அடைய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் அவருக்கு சுகத்தை அளிக்கிறார். என்னவென்று சொல்லி 42வது வசனம் சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து தன் பிரச்சனைகளை சொல்லுகிறார். உடனே ஆண்டவர், நீ பார்வை அடைவாயாக, நீ வைத்திருக்கிறதான விசுவாசம், கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று குறிப்பிட்ட உடனே, நாம் வாசிக்கேட்ட 43வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உடனே அவன் பார்வை அடைந்து என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது 2 காரியம் திரும்ப திரும்ப அதிலே வலியுறுத்தப்பட்டு கொண்டு வருவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையின்படியே காரியங்கள் நடக்கும். அதை நாம் ஆண்டவருடைய மீதும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீதும் வைக்கிறதான அசையாத நம்பிக்கையின் மூலமாய் அதை நாம் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதற்கு மற்றொரு சான்றாகத்தான் இங்கே இந்த பார்வையற்ற பர்த்திமேயு என்று அழைக்கப்படுகிற இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பல தடைகள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை அவர் கூப்பிடும் பொழுது, நீ சத்தமிட வேண்டாம் என்று சுற்றி இருக்கிற மக்கள் அதட்டுகிறார்கள் என்பதை முந்தின வசனங்கள் எல்லாம் நாம் படிக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி இவரை நான் கூப்பிடுவேன், இவர் நிச்சயமாக எனக்கு இறங்கி உதவி செய்வார் என்கிற ஆழமான நம்பிக்கை அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, முன்னேறி செல்ல ஆரம்பிக்கிறது. யாருடைய அச்சுறுத்துதலையும் அவர் கவனிக்காமல், தாவீதின் குமாரனே என்று முன்னை விட அதிகமாக அவர் கூப்பிட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் இங்கே சுட்டி காண்பித்து, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு என்ன செய்திருக்கிறது, அற்புதம் நடந்திருக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று குறிப்பிடுகிறார். இந்த காலை நேரத்தில் அவையெல்லாம் நம்முடைய சப்ஜெக்டில், அதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்கள் விசுவாசம், கடவுள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கிறதே, அது ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. அதே நேரத்தில் இன்றைக்கு வாசித்த வசனத்திலிருந்து நான் வலியுறுத்த விரும்புகின்ற ஒன்று என்ன, உடனே அவன் பார்வை அடைந்து, பார்வை வந்து விட்டது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஒருவேளை இப்படி யோசித்து பாருங்களேன், பார்வை அடைந்த ஒரு மனிதனை, இத்தனை ஆண்டுகள் உலகம் எப்படி இருக்கிறது, பிறருடைய முகம் எப்படி இருக்கிறது, வண்ணங்கள் எப்படி இருக்கிறது, வானம் எப்படி இருக்கிறது, பூமி எதுவுமே தெரியாது. குறிப்பாக தன்னுடைய சொந்த குடும்பத்தினர், அது பெற்றோராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், முகம் எப்படிப்பட்டது, எதுவுமே தெரியாத ஒரு மனிதன்
இப்பொழுது காண ஆரம்பித்தவுடனே முதல் ஆசையாக என்ன வந்திருக்க வேண்டும்? நான் ஓடோடி சென்று என் குடும்பத்தாரை நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பாக வந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே இந்த மனிதர் என்ன செய்கின்றார்? பார்வையடைந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அநேக முறை மறந்து போகிற காரியம் இதுதான். அற்புதம் நடக்கும் வரையிலும், நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் வரையிலும், நம்முடைய பிரச்சனைகள் தீரும் வரையிலும் பலவிதமான ஜெபங்களை நாம் கையாளுவோம். அது உபவாச ஜெபமாயிருக்கலாம், பொருத்தனை ஜெபமாயிருக்கலாம், அது ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிப்பதாக இருக்கலாம், எழுமுழங்காலாக இருக்கலாம், இரவின் எந்த நேரத்தில் வேணுமானால் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், பிறரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறவர்களாக, அப்படி பலவிதங்களிலே. ஆனால் பிரச்சனை முடிந்த பிறகு, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்த பிறகு கடவுளை நாம் பின்பற்றுகிறோமா அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? இவரை குறித்து சொல்லும் பொழுது அழகாய் சொல்லுகிறது, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தேங்க்யூ லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடல. அவர் மகிமைப்படுத்தி கொண்டே, இரண்டாவதாக மிக முக்கியமானது, அவன் கடவுளோடு கூட பின் சென்றான், அவருக்கு பின் சென்றான் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், கடவுள் எதிர்பார்ப்பதும் இதுதான். ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு, நன்மையை கடவுளத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவராய், நன்றி அறிதல் உள்ளவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவருக்கு பின் செல்லுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு பல மக்கள் என்ன செய்கிறார்கள்? அற்புதம் முடிந்து விட்டது, அதோடு கடவுள் பக்கம் போவதே இல்லை, இல்லையா? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், வேலை இல்லை என்று ஜெபிப்பார்கள், வேலை கிடைத்தவுடனே ஆலயத்திற்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுவார்கள். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிப்பார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகு குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் எங்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறது, ஆகையால் ஆலயத்திற்கு வர முடியாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பல காரியங்களை அப்படி நாம் குறிப்பிட்டு கொண்டே இருக்கலாம். மக்கள் கடவுளை மகிமைப்படுத்த நேரம் இல்லாமல் போய்விடுகிறார்கள், கடவுளை பின்பற்ற நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவர் அற்புதத்தை செய்த மாத்திரத்தில் நம்முடைய கடவுள் விண்ணப்பத்தை கேட்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். உடனே அவர் திரும்பி பார்த்த அந்த மனிதர் யாருடைய விண்ணப்பத்தையும் அவர் அலட்சியப்படுத்துகிற கடவுள் அல்ல, இல்லையா? அவர் பார்வை இருப்பவராக இருந்தாலும் இல்லை என்றாலும், அவர் செல்வந்தராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் கற்றவராக இருந்தாலும் அவர் படிக்காதவராக யாராக இருந்தாலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் செவி கொடுத்து நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று கேட்கிற கடவுள். நான் நன்மை பெற்றுக்கொண்ட உடனே நாம் இதை கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவருக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி இந்த மனிதர் பின்பற்றும் பொழுது என்ன நடக்கிறது? ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாக மற்ற மக்கள் ஆண்டோடைய மாட்சிமையை, ஆண்டோடைய மகிமையை, ஆண்டோடைய வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டும், அடையாளமாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் ஆண்டவருக்கு காண்பிக்கிறதான பிரதிகடனாக அது இருக்கக்கூடும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக நாம் நன்மை பெற்று ஆண்டவரை அதற்கு பிறகு மறந்து போகிற பிள்ளைகளாக அல்ல, ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இதோ கர்த்தாவை நான் என்றும் நல்லி உள்ளவனாக இருக்கிறேன், உம்மை நான் பற்றி கொள்கிறேன், உம்மை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவோம். அதுதான் கடவுளுடைய பார்வையில் ஏற்புடையதாக இருக்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.